நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசி 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 மாவ சிவ. காலம் காலமாக நாம கோமாதாவை வணங்குவது மிகவும் சிறப்பானது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இந்த கோமாதாவில் என்ன அவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்குன்னா, இந்த கோமாதா மீது கொம்போட டாப்ல இருந்து பாதத்தோட அடி வரைக்கும் ஒவ்வொரு தேவர்கள் வசிக்கிறார்கள். அதனுடைய பலாபலன்கள், அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து. இந்த கோமாதாவோட கொம்பின் மீது இந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் வசிப்பதாக ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே இந்த கோமாதாவிற்கு கொம்பின் மீது சந்தனமிட்டு குங்குமம் வைக்கப்பட்டு அதற்கு ஒரு பட்டு வஸ்திரம் சாற்றப்பட்டால் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சந்தோஷப்படுத்தியதற்கு அடையாளமாக கருதப்படுகிறது. பல வருடங்களாக என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டில் போயிட்ட சார், ஒரு 15 வருஷம் இருக்கு, 20 வருஷம் இருக்கும். இந்த பிரம்மாவும் விஷ்ணுவையும் நான் வணங்க முடியல, அல்லது ஒரு இஸ்லாமிய நாட்டில் இருந்துட்டேன், அல்லது ஒரு கிறிஸ்துவ நாட்டில் இருந்துட்டேன், நம்முடைய ஒரு இந்து கடவுளை வழிபடுறதுக்கே எனக்கு வாய்ப்புகள் இறைவன் கொடுக்கப்படவில்லை, நான் இப்பதான் இந்தியா வந்திருக்கேன், நான் இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம். இதை ஒரு முறை செய்யப்பட்டால் 7 வருடத்திற்கு அதனுடைய பலாபலன் கிடைத்தே தீரும். ஒரு முறை செய்யப்பட்டால் 7 வருடத்திற்கு அதனுடைய பலன் கிட்டும். சரி, இந்த அரசாங்க துறையில் உள்ளவர்களுக்கும் இராணுவத்தில் பணிபுரிவார்கள், இவர்களுக்கு இந்த கோமாதாவோட மூக்கின் தண்டுவாகம், இந்த மூக்கின் தண்டுவாகத்தை தொட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கப்பட்டால் அதில் சண்முக கடவுள் வாசம் செய்கின்றார். இந்த முருகன் அதில் வாசம் செய்வதால் இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் இராணுவத்தில் உள்ளவர்களுக்கும், இந்த ரத்தம் சம்பந்தமான ஆராய்ச்சி செய்பவர்களுக்கும், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஒரு வெற்றி மீது வெற்றி கிட்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எங்க பண்ண? கோமாதாவோட இந்த மூக்கின் தண்டுவாகம். சரி, விவசாயிகள், இது விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிட்ட வேண்டும், நல்ல மழை வர வேண்டும், மகசூல் பெருக வேண்டும் என்றால் 7 கோமாதாவை வர வைத்து அதை சுத்தமாக குளிப்பாட்டி அதை அதனுடைய நாக்கை நீட்டச் சொல்லி பழங்கள், வாழைப்பழம், அதற்கு பிடித்த பழங்களை நாம் கொடுக்கும் பொழுது விவசாயத்தில் பெரிய ஒரு மாற்றங்கள் கிட்டும், மகசூல் கிட்டும் அப்படிங்கிறது உண்மையான உண்மை. இந்த முகபாகத்தில், கோமாதாவோட முகத்தின் பாகத்தில் தர்மராஜன் வாசம் செய்கிறாள். இந்த தர்மராஜன் வாசம் செய்வதால் இந்த மரணமயம் உள்ளவர்கள் இந்த முகத்திற்கு முகம் முழுவதும் மஞ்சள் பூசப்பட்ட நெற்றியில் திலகமிட்டு அந்த உடல் பாகத்தின் மீது ஒரு பட்டு வஸ்திரம் சாற்றப்பட்டால் இவர்களுக்கு இந்த மரணமயம் குறையும். இருந்த போதிலும் அந்த நெற்றியில் சுத்தமாக அரைக்கப்பட்ட சந்தனத்தை திலகமிடப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த கோமாதாவோட கால் குழம்பு மேல்பாகத்தில்
நாக தேவதைகள் வாசம் செய்கிறார்கள். நாக தேவதைகள் வாசம் செய்கிறார்கள். நீங்க ஒன்னே ஒன்று பாருங்க, இந்த மாட்டோட கால் சந்துல பாம்பு பூந்து அப்படி பாஸ் ஆகி போனுச்சுன்னா மாடு வயிறு உப்பி இறந்துரும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் மாட்டோட காலை குழம்பு பாகத்தை சுத்தம் செய்து அதற்கு பொட்டு வைத்து திலகம் வைத்து அதற்கு 30 நாட்களுக்கு உண்டான பசுமாட்டு தீவனம் வாங்கி கொடுக்கப்பட்டால் அந்த தோஷங்கள், நாக தேவதைகளோட தோஷங்கள் குறையும் அப்படின்னு கருத்து இருக்கு. இதுல என் 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 7ஆம் தேதி பிறந்தவர்கள், 16ல் பிறந்தவர்கள், அல்லது லக்னத்தில் ராகு, லக்னத்தில் கேது, அதே மாதிரி சந்திரனோட ராகு, சந்திரனோட கேது, சுக்கரனோட ராகு, சுக்கரனோட கேது, செவ்வாயோட ராகு, செவ்வாயோட கேது, இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் இந்த பசுமாட்டுடைய கால் பாகத்தை 4 கால் பாகத்தையும் சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைக்கப்பட்டு 30 நாளுக்கு உண்டான மாட்டு தீவனம் வாங்கி கொடுக்கப்பட்டு அதை வணங்கிவிட்டு வந்தால் இந்த நாக தேவதை சர்பதோஷம், காலசர்ப யோகம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இதுல இருந்து வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. சரி, இந்த கோமாதாவோட வாழ்பாகத்தில், இந்த கோமாதோட வாழ்பாகத்தில் சந்திரன் வாசம் செய்கிறார். அப்ப இந்த வாழ்பாகத்தை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் வைத்து குங்குமம் வைக்கப்பட்டு உடல் மீது ஒரு வஸ்திரம் சாற்றப்பட்டு வணங்கிவிட்டு வந்தால் திருமண தடை உள்ளவர்கள், நீர் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், பெரிய ஒரு டேம் கட்டிட்டு போறவங்க, அல்லது ஆத்துல வேலை செய்பவர்கள், அல்லது கெமிக்கல் வேலை செய்பவர்கள், அல்லது ஒரு தண்ணீர் சம்பந்தமான எந்த துறையில செய்யறவங்களுக்கும் அந்த தோஷம் நிவர்த்தியாகி லாபங்கள் கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீர்ல கண்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு சில சாரருக்கு கேட்கப்பட்டால் ஜாதகத்தில் இவர்களுக்கும் அந்த தோஷ நிவர்த்தியாகும். இந்த கோமாதோட வாழ்பாகத்துல சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு இது பண்றது. இந்த முதுகோட பின்பகுதி, இந்த முதுகோட பின்பகுதியில பித்ரு தேவதைகள் வாசம் செய்கிறார்கள். இந்த முதுகோட பின்பக்கம் சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைக்கப்பட்டு ஒரு வஸ்திரம் சாற்றப்பட்டு அதற்கு சாப்பிடுவதற்கு பழங்கள் கொடுக்கப்பட்டு வணங்கிவிட்டு வந்தால் இந்த பித்ருதோஷம் உள்ளவர்களுக்கு தோஷ நிவர்த்தி ஏற்படும். செக் பண்ணி பாருங்க. அதே போன்று இந்த கோமாதாவுக்கு 2 கண்களில் சூரியன் சந்திரன் வாசம் செய்கிறார்கள். இந்த சூரியன் சந்திரன் வாசம் செய்வதால் கோமாதாவிற்கு வெள்ளியில் கண் செய்து கோவிலில் தானம் செய்யப்பட்டால் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். கண் சம்பந்தமான தொந்தரவுகளும் குறையும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. இந்த ஒரு சிலர் அமாவாசையில பிறந்திருப்பார்கள், அமாவாசை யோகத்தில் பிறந்திருப்பார்கள். இவர்களும் அந்த கோமாதா கண்ணை பார்த்து வணங்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு மாலை மரியாதை சாற்றப்பட வேண்டும். கூடவே அந்த கண்ணை என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு உண்டான ஒரு உருவத்தை செஞ்சு கோவில் உண்டியல்ல தானமாக போடப்பட்டால் இந்த கண் சம்பந்தமான தோஷம் கூடவே கணவன் மனைவி தொந்தரவுகள் ஏதாவது இருந்தாலும் அது சரியாகும் என்பது உண்மை. இந்த வயிற்று பாகத்தில் யார் வாசம் செய்கிறார் என்று பார்த்தால் இந்த வயிறு பாகத்தில் பூமாதேவி வாசம் செய்கிறார். இந்த பூமாதேவி வாசம் செய்யறதுனால
இந்த வயிறு பாகத்தின் மீது மஞ்சள் சந்தனம் பூசப்பட்டு அதன் மீது குங்குமம் வைத்து ஒரு வஸ்திரம் சாற்றப்பட்டு கோமாதாவிற்கு பழங்கள் கொடுத்து வணங்கிவிட்டு வந்தால் இவர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமானவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. நில தகராறு உள்ளவர்களுக்கு நில தகராறு சரியாகும். கூடவே என்னன்னு புது வீடு வாங்க அல்லது தோட்டம் வாங்க இவங்களுக்கு வழி புதுசா கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே இந்த கோமாதாவில் இந்த அளவுக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. நம்பிக்கை இருப்போர் யோசனை செய்துவிட்டு இதை நாம் செய்து வெற்றியை காண்போம், வெற்றி நடை போடுவோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவ சிவ.